guys, welcome back to my channel. It's me Rithi. So போன வீடியோவில் வந்து நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஷினோட ஆன்சர் வந்து த்ரீ ஃபார்ம்ஸ் என்னென்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ். இந்த 3 ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேவா, கோல் வந்து இந்த 3 ஃபார்மில் தான் இருக்கும். அதான் என்ன ஃபார்மில் இருக்கும்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இதுதான் ஆன்சர் 3. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோலியம் தான். ஓகேவா, நம்ம வந்து அப்படி கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க போகலாம். ஓகே, பெட்ரோலியம் நமக்கு வந்து இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து பெட்ரோலியம். இது வந்து பார்க்க ஸ்லைம் மாதிரி இருக்குது. ஓகே, the term petroleum is derived from 2 words. பெட்ரோலியம் அப்படின்ற வேர்டு வந்து 2 வார்த்தையிலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து பெட்ர அப்படின்னா வந்து ராக், அதாவது கல்லுன்னு அர்த்தம். அதுக்கு ஓலியம் அப்படின்னா ஆயில்னு அர்த்தம். ஸோ பெட்ரோலியம் அப்படின்னா ராக் ஆயில், அதாவது கல்லுலேருந்து இந்த ஆயில் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ராக் ஆயில். அது வந்து எர்த் கடியில் இருக்க அந்த ராக் இருக்குல்ல, அதில் தான் வந்து மைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெட்ரோலியமை வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து க்ரூட் ஆயில். CRUDEOIL. இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ரெட் கலர் வச்சுப்போமா. க்ரூட் ஆயில் இது வந்து ஒரு ஃபாசில் ஃபியூவல் ஃபார்ம்டு ஃப்ரம் த ஃபாசில் ஃபியூவல் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும்? ரிமைன்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரைன் ஆர்கனிசம்ஸ். ஓகேவா, நம்ம வந்து ஃபாசில் ஃபியூவல் டாப்பிக்கில் பார்த்தப்பவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபாசில் ஃபியூவல் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா. பட் வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல் வந்துன்னா ஏன்ஷியன்ட் மெரைன் இருக்குல்ல, மெரைன் ஆர்கனிசம், அதுலேருந்து தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து கீழே வந்து நமக்கு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபார்மேஷன் அது வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இமேஜில் வந்து நம்ம பார்க்கலாமா, ஓஷியன் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இமேஜில். அது வந்து 300 to 400 மில்லியன் இயர்ஸ், அதாவது 300 to 400 மில்லியன் இயர்ஸில் வந்து இது இருக்கும்ல இந்த ஆர்கனிசம்ஸ், அதாவது அக்வாட்டிக் ஆர்கனிசம்ஸ் கடலுக்குள்ளே இருக்கிறத வந்து காமிக்கிறாங்க. சின்ன சி பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் வந்து செத்துச்சுன்னா அது வந்து அந்த ஓஷியன் ஃப்ளோர் பெட்லேயே இருக்கும்ல, அதாவது அந்த ஓஷியன் தரையிலே வந்து அது வந்து அப்படியே பரி ஆகிடும், அதாவது புதஞ்சிலே இருந்துடும். அதுக்கடுத்து ரொம்ப நாள், அதாவது ரொம்ப டைம் கழிச்சு அது வந்து இந்த லேயர் ஆஃப் ஸ்லிட் அண்ட் சாண்ட், இது ரெண்டுத்தையுமே இந்த லேயர்லாம் வந்து கவர் ஆகிடும். ஸ்லிட் அண்ட் சாண்ட் இதில் வந்து அது வந்து அந்த ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அது வந்து மண்ணுக்கடியில் அப்படியே கவர் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இமேஜில் வந்து நமக்கு என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஓஷியன் வந்து 50 to 100 மில்லியன் இயர்ஸ் அகோ. இது வந்து ஃபஸ்ட் இமேஜோட இது கம்மி தான், 50 to 100 இயர்ஸ் தான். ஓகேவா, அதில் வந்து நமக்கு முதல்ல ஃபிஷ் காமிச்சிருக்காங்க. இது நெக்ஸ்ட், அதாவது ஃபஸ்ட் லேயர் வந்து அது அந்த உயிரோடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு இமேஜ், அதாவது ஃபஸ்ட் மேலே லேயரில். நெக்ஸ்ட் லேயர் வந்து சாண்ட் அண்ட் ஸ்லிட். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் ரிமைன்ஸ், இந்த வேஸ்ட் அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் இருக்குது. ஓகேவா, மில்லியன் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு இந்த இது இருக்குல்ல மீதி பரியா இருக்குல்ல, டீப்பர் அண்ட் டீப்பர், அது வந்து இதெல்லாம் வந்து இன்னும் டீப்பர் அண்ட் டீப்பராக வந்து போய் பரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்களா. The enormous heat and pressure turn them into oil and gas. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த லேயர் எல்லாமே அப்படியே இந்த செகண்ட் பிக்சரில் இருக்க மாதிரியே அசியூம் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த அனிமல்ஸோட அந்த மீதி இருக்கும் இப்போ எலும்புலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கம்போஸ் ஆக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி வந்து இருக்காது. இந்த ரிமைன்ஸ் எல்லாமே அப்படியே சேர்ந்து அது வந்து அந்த சாயிலோட ப்ரெஷர்லாம் தாங்கி ஒரு அந்த ஹீட் அண்ட் ப்ரெஷர்லலாம் வந்து டுகெதராக சேர்ந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆயிலாகவும் கேஸ் அதாகவும் ஆயிடுது. அதாவது அந்த ராக் ஆயில் சொல்லாங்கல்ல, ராக் ஆயில் நம்ம படித்தோம்ல இப்போ அந்த ராக் ஆயிலாகவே வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இது போட்டிருக்காங்களா, சாண்ட் அண்ட் ஸ்லிட் ராக். ஓகேவா? தேர்ட் இமேஜில் வந்து நமக்கு வந்து சாண்ட் அண்ட் ஸ்லிட் ராக் இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன லேயர்னா வந்து ஆயில் அண்ட் கேஸ் டெபாசிட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த ஆயிலும் கேஸும் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எந்த இடத்துல செட்டில் ஆகுதோ டெபாசிட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து we drill down through layers. ஓகேவா? நம்ம வந்து இந்த லேயர்ஸ் நிறைய லேயர் இருக்குமா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரில்லாம் பண்ணி அது வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறோமா. இந்த சாண்டு ஸ்லிட்டு அண்ட் ராக் டு ரீச் எங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோன்னா த ராக் ஃபார்மேஷன்ஸ் தட் கண்டைன்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் டெபாசிட்ஸ். நம்ம வந்து இந்த சாண்ட் அண்ட் ஸ்லிட் ராக்ஸ்லாம் வந்து தாண்டி தான் வந்து ஆயில் அண்ட் கேஷஸ் இருக்குன்றதுனால இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து தான் வந்து நம்ம வரணும். ஓகேவா? ஏன்னா இங்கே தான் இதுதான் வந்து ஹியூமன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கோம். ஓகேவா? இங்கே தான் நம்ம வந்து ஒரு மெஷின் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்படியே டைரெக்டாக போகுது. இப்போ டைரெக்டாக ரீச் ஆகும்போதே எப்படி ஆயில் இதுக்கு வர முடியுதா? இல்லை, நம்ம வரும்போதே இப்போ பாருங்கள் இந்த லேயர்லாம் தாண்டி தானே வரும். ஸோ சாண்ட் அண்ட் சில்ட் ராக் இதெல்லாம் வந்து தாண்டி தான் அப்படியே நம்ம வந்துட்டுருப்போமா. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து நமக்கு வந்து நடக்கும். இது வந்து என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகே, இது வந்து when the sea organisms die. sea organismனா கடலில் உயிர் வாழ்கிற இந்த ஆர்கனிசம், ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாமே வந்து செத்துடுச்சு அப்படின்னா வந்து அதோட பாடி வந்து அந்த தண்ணிக்கு மேலே தான் மிதந்துட்டுருக்கோம். அதுக்கடுத்து வந்து பிகாஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்து அது வந்து உள்ள முழுகிடாது. ஓகே, with times they get covered by the layers of sand and clay. அது வந்து ரொம்ப நாள் ஆக ஆக சாண்ட்லையும் கிளேலையும் வந்து கவர் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து இம்பார்ட்டண்ட், அதனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். இம்பார்ட்டன்ட். ஓகே, இல்லை வந்து சாரி, ஆக்சுவலி இது வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே மிதக்குமா, நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அது மேலே மிதக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக அது வந்து என்ன ஆகும்னா அந்த பாடி வந்து அப்படியே சிங்க் ஆகும். நம்ம வந்து இந்த பக்கெட் ஆஃப் வாட்டர்லலாம் வந்து நம்ம நிறைய திங்ஸ், இப்போ இந்த கிளாத்து, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நம்ம தண்ணிக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் அங்கே இருக்கும். அதுக்காக அந்த ஈரத்தெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மில்லியன் ஆஃப் இயர்ஸ், ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ரிமைன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கெட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் பெட்ரோலியம். இது வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா பெட்ரோலியமாகவும் நேச்சுரல் கேஸாகவும். ஏன் அப்படின்னா டியூ டு த ஹை ப்ரெஷர், ஹை temperature and absence of air.
இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அதுக்கடுத்து அந்த ப்ரெஷர் இருக்கிற சாயில் அண்ட் வாட்டர் ப்ரெஷர் அதுவும், அதுக்கடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அது வந்து தண்ணிக்கு அடியில் இல்லை மண்ணுக்கும் அடியில், தண்ணிக்கும் அடியில் மண்ணுக்கும் அடியில் போனோடனே அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இருக்குன்றதுனாலையும் அது வந்து என்னவா மாறுது அப்படின்னா பெட்ரோலியமாகவும் நேச்சுரல் கேஸாகவும் மாறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு when we dig oil wells, இந்த ஆயில் வெல்ஸ்லாம் வந்து நம்ம தோண்டும் போது நேச்சுரல் கேஸ் above crude oil, அதாவது பெட்ரோலியம் above petroleum, which in turn is above water. This happens because gas and oil are lighter than water and do not mix with it. ஸோ நம்ம வந்து நிறைய தடவை வந்து பார்த்துருப்போம், இப்போது நம்ம வந்து குக்கிங்க்கு வெசல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல பேரண்ட்ஸ், அதில் வந்து ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து அப்படியே லைட்டாக அந்த ஆயில் பிசுக்கெலாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வாஷிங்க்கு போடும் போது தண்ணி ஊற்றுனா வந்து அது அந்த தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது, ரெண்டுமே வந்து அப்படியே தனித்தனியாக அப்படியே நம்ம வந்து தெரியும். ஸோ இது வந்து மிக்ஸ் ஆகாது, ஏன் அப்படின்னா வந்து கேஸும் ஆயிலும் வந்து தண்ணியோட லைட்டாக தான் இருக்கும், அதனால தான் வந்து அது மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்க லைனில் வந்து நம்ம ஆயில் வேலை வந்து டிக் பண்ணும் போது நேச்சுரல் கேஸும் வந்து இந்த தண்ணிக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதுவும் இதே தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம். ஓகே, originally petroleum is a mixture of many things. First வந்து பெட்ரோலியம்னா என்ன அப்படின்னா நிறைய திங்ஸ் சேர்ந்தது, அதாவது நான் சொல்லிக்கிறேன் 200 சப்ஸ்டன்சஸ் கிட்ட நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோமா. ஸோ இதுவும் அப்படிதான், மிக்சர் ஆஃப் மெனி திங்ஸ் சச்சஸ் என்னென்ன அப்படின்னா பெட்ரோலு, டீசலு, பெட்ரோலியம் ஃபேஸ், பாராஃபின் வேக்ஸு, அதுக்கடுத்து லூப்ரிகேட்டிங் ஆயில் எக்ஸட்ரா, இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதான் பெட்ரோலியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து டார்க்காக இருக்கும், இந்த கலர் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா பிளாக் கலர், இது வந்து டார்க்காக இருக்கும். அதுக்கடுத்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும், அதாவது ஆயிலி லிக்விட். அதுக்கடுத்து வந்து ஸ்மெல் வந்து இட் இஸ் பேட் அன்பிளசன்ட் அடர், அப்படின்னா வந்து ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு refining of petroleum is the process by which different okay actually இது வந்து இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நான் கர்சரை மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் இருக்குல்ல, இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா petroleum constituents of petroleum are separated. இந்த ப்ராசஸில் என்ன அப்படின்னா அந்த பெட்ரோலியம் வந்து பிரிச்சுடுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து இந்த இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்போ டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னா இன் அ பெட்ரோலியம் ரிஃபினரி, இந்த பிளேஸில் தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இப்போது பெட்ரோலியம் ரிஃபைனிங் வந்து எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோலியம் ரிஃபைனரி. ஓகே, இந்த இடத்துல தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களா. இது வந்து constituents of petroleum and their uses. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எல்பிஜி வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், பெட்ரோலும் எல்லாருக்கும் தெரியும், கெரோசின் வந்து நம்ம லெசனில் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கோம், டீசலும் எல்லாருக்கும் தெரியும். லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து நம்ம வந்து படித்ததில்ல, அது வந்து கொஞ்சம் புதுசாக வந்து அதாவது நம்ம அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுக்கடுத்து பாராஃபின் வேக்ஸ்லாம் கூட நம்ம லெசனில் படிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எதெல்லாம் ஈஸி நான் சொல்லட்டுமா, எல்பிஜி, பெட்ரோலியம், கெரோசின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டீசலு, லூப்ரிகேட்டிங் ஆயில் தான் இல்லை, பாராஃபின் வேக்ஸா, இதெல்லாமே வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எல்லோ கலர் ஹைலைட்னா வந்து
ஈஸி, நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கு நமக்கு லெசனுக்குள்ள அப்படின்னா வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். பிட்டுமென் வந்து நமக்கு 8th தான் வந்து வந்திருக்கு கெமிஸ்ட்ரியில் பிட்டுமென். இது வரைக்கும் வந்து எனக்கு வேறு எதுலேயும் வந்து அது தெரியல. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுவே வச்சுக்கலாம். எல்பிஜி எதுக்கு அப்படின்னா வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா வந்து வீட்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இது வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல் வந்து நம்ம யூஸ்வலாக வண்டிக்கு போடுறோம்ல, இது வந்து மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜியாக, அதாவது ஃபியூவலாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த இண்டஸ்ட்ரி யூஸ்க்கும், அதுக்கடுத்து வந்து சால்வெண்ட் இன் ட்ரை கிளீனிங் வந்து ஒரு சால்வெண்ட்டாகவும் இது இருக்குது. கெரசின் எதுக்கு அப்படின்னா வந்து ஸ்டவ் இருக்கிறது லேம்ப் இருக்கும்ல, லேம்ப்பு இந்த மாதிரி இதிலலாம் வந்து ஃபியூவலாக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து இது வந்து ஆல்சோ யூஸ்ட் இன் ஜெட் ஏர்க்ராஃப்ட்னா இப்போ இந்த இது இருக்குல்ல ராக்கெட், அதெல்லாம் அதுக்கெல்லாமும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா கெரோசின். நெக்ஸ்ட்டு டீசல் வந்து யூஸ்ட் ஆஸ் ஃபியூவல் இன் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ். என்ன வந்துன்னா இதுவும் வந்து வெஹிக்கல்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ்னால் வந்து இப்போ இந்த இது இருக்கும்ல ட்ரக்கு, அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவி வெஹிக்கல்ஸில் அதுக்கெல்லாமே வந்து டீசல் தான் யூஸ் பண்ணுவாங்க. லூப்ரிகேட்டிங் ஆயில் அது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து லூப்ரிகேஷன் இன் ஓகே இது வந்து எங்கன்னா வந்து மெஷினரி ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த லூப்ரிகேஷன் இன் மெஷினில் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுவாங்களா, அங்கே தான் வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு paraffin wax used to manufacture ointments, candles, waistlines, etc. paraffin wax ஓகே, இது paraffin wax வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து என்னென்ன தயாரிக்கலாம் வந்து வேஸ்லின், கேண்டில் இருக்கும்ல மெழுகுவத்தி, அதுக்கடுத்து வந்து ஆயின்மெண்ட்டாம் இந்த மருந்துலாம் நம்ம போடுறோம்ல, அதெல்லாம் வந்து paraffin wax தான் வந்து இருக்கும் கண்டெயின் கொஞ்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிட்டுமின்னை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர் பெயிண்ட்டு இல்லை வந்து ரோட் சர்ஃபேஸிங் இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. பெயிண்ட்டுக்கும் ரோட் சர்ஃபேஸிங்கில் வந்து அந்த தார் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து பிட்டுமின். ஓகே, நான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவெஸ்டினாக வந்து கேட்குறேன். ஸோ அவள் இன்னைக்கோட வந்துச்சு இந்த லெசன் முடியுது, அதாவது இந்த டாபிக் மட்டும் முடியுது இந்த இது ஸ்லைடோட. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு குவெஸ்டின் கேட்க போகிறேன். ஓகே, ரிஃபைனிங் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு 1 லைன் ஆன்சராக வந்து மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கோட குவெஸ்டின். ரிஃபைனிங் அதுதான் வந்து நீங்கள் சொல்ல போறீங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், டேக் கேர்.